குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே சாந்திரானந்தாவபோதாத்மகமனுபமிதம் காலதேசாவதிभ्यां நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசகஸ்ரேன நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருபுருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம் தத்தாவத்பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர்கள் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார் களிற்றை குவலயத்தோர் தொழுதே தும்மாதியை அமுதை என்னை ஆளுடையப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழ் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. அனைவருக்கும் மன்மத வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னிலேருந்து நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். பொதிகை தொலைக்காட்சியில் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலம்பர 6:30 மணிக்கு நலம் தரும் நாராயணீயம் அப்படின்னு நாராயணியத்தினுடைய ஒரு பெருமையையும் குருவாயூர் க்ஷேத்ராதிபதியான குருவாயூரப்பனுடைய ஒரு மகிமைகளையும் எந்த க்ஷேத்திரத்தில் அவன் குடிகொண்டிருக்கானோ அந்த க்ஷேத்திரம் எப்படி உருவானது அதனுடைய பெயருடைய காரணம் என்ற அப்படின்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் பக்தி பரவசத்தில் திளைக்க இருக்கோம். நாராயணீயம் பாகவதத்தினுடைய ஒரு சாரம். அதை 100 நாட்கள் நாராயண பட்டத்திரி என்பவர் கிருஷ்ண பக்தியோடு அவனுடைய தசாவதார வைபவங்களை விவரமாக வர்ணித்து 1036 ஸ்லோகங்களால் நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு கிரந்தம். அதை தமிழ் புத்தாண்டிலேருந்து நாம் துவக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ண போது ஏதாவது ஒரு கிருஷ்ணனுடைய கோயிலிலிருந்து கிருஷ்ணனும் நம்மோடு கேட்டு நாராயணியத்தினுடைய தொடக்கத்தை தலையசைத்தால் அது வருஷப்பரப்பான இந்த ஒரு புண்ணிய தினத்தில் நமக்கு பக்திமயமாக இருக்கும்ன்ற ஒரு சிந்தனையோடு நாம் இப்போது வேணுகோபால சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு இந்த நாராயணியத்தை நம்ம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வேணுகோபால சுவாமியினுடைய திருக்கோயில் எங்கே இருக்கு? உயர்ந்த சென்னை மாநகரத்தில் பிரசித்தி பெற்ற கோபாலபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமியினுடைய திருக்கோயில். கோபாலபுரத்தினுடைய 2வது தெருவில் சுவாமி அமைஞ்சிருக்கார். ஏன்னா 10 அவதாரங்களில் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் 2 தான் பூர்ணாவதாரம். அதில் தான் 2வது பூர்ணாவதாரமாக காட்டுகின்றேன்னு ஒரு சொல்லாமல் சொல்லுண்டு இங்கே 2வது தெருவில் சுவாமி கொலுவேற்று நமக்கு காட்சி அளிக்கிறார். அந்த எம்பெருமானுடைய திவ்ய அலங்காரத்தை இந்த ஒரு புண்ணிய தினத்தில் நாம் தரிசிப்பதற்கு உண்மையாகவே பாக்கியசாலிகள். இந்த நலம் தரும் நாராயணியத்தில் நம்முடைய நோக்கமே என்னன்னா நாராயணியத்தை நம்ம கேட்கணும். அதே சமயத்தில் புராதனமான அபிமான நமக்கு பரிச்சயப்படாத திருக்கோயில்கள் எங்கே இருந்தாலும் அவைகளையும் சேர்த்து அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய தரிசனத்தோட எப்படி பட்டத்திரி குருவாயூரப்பனுடைய திவ்ய தரிசனத்தோட நாராயணியத்தை தான் பாடினாரோ அதே போல ஸ்ரீகிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தோட நாம் நாராயணியத்தை கேட்கணும்ன்றது தான் நம்ம திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனம். நமக்கு பெரிய பாக்கியம். இங்கே வேணுகோபாலன் அவருடைய திவ்யமான ஒரு அலங்காரம் 1917ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருத்துறைப்பூண்டி என்ற ஒரு இடத்துல ஸ்ரீமான் பஞ்சாப கேசையர் என்பவருக்கு இந்த விக்கிரகமானது திவ்ய தரிசனத்தை
மூலசுவாமி இங்கே இருக்கிறவர் அவருக்கு தரிசனத்தை அளித்தார். அந்த விக்கிரகமானது பின்னாடி சென்னைக்கு 12 வருட காலங்கள் அங்கு ஆராதிக்கப்பட்டு 1929ஆம் வருடம் எடுத்து வரப்பட்டு இங்கு ஒரு ஓலை குடிசையில இதே இடத்துல மூல விக்கிரகமான சாக்ஷாத் வேணுகோபால சுவாமி இங்கே இருந்திருக்கார். அதற்கு பிறகு 6 வருடங்கள் கழித்து 1935ஆம் வருடம் இதோட முதல் கும்பாபிஷேகம் நடந்து கடந்த 2012 கடைசி கும்பாபிஷேகமும் இந்த இடத்துல நடந்த ஒரு வைபவம். இன்றைய தினம் இந்த புத்தாண்டு தினத்தில் நாம தரிசிக்கக்கூடிய இந்த சுவாமி அழகான தாமரை மாலைகளை சாத்திண்டு நாம மூல விக்கிரகத்தை தரிசனம் பண்ணலேன்ற குறையே இங்க நமக்கு வேண்டாம். உற்சவ விக்கிரகம் இப்ப எப்படி தரிசனம் பண்ணிட்டு இருக்கோமோ அதே ரூபத்தோட தான் இங்க மூல சுவாமி நமக்கு தரிசனத்தை கொடுத்துட்டு இருக்கார். ஒரே ஒரு வித்தியாசம், மூலவருக்கு பின்னாடி அவர் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் இங்கு ஒரு பசுமாடு அரவணைச்சென்றிருக்கார். அந்த மாடு இங்க உற்சவருக்கு பின்னாடி இல்லையே தவிர மற்றபடி சுவாமி இங்கு சதுர்புஜத்தோட, அதாவது 4 திருக்கைகளோட எழுந்தருளி இருக்கார். 2 திருக்கைகள்ல ஒரு திருக்கையில சங்கு, ஒரு திருக்கையில சக்கரத்தை எழுந்தின்று இருக்கக்கூடிய அழகான திவ்ய தரிசனம். மற்ற 2 திருக்கரங்களும் லாவகமாக சுவாமி இங்கு இந்த புல்லாங்குழலத்தான் கையில தாங்கிக் கொண்டு வேணுரந்திரதர லாங்குலீதலம் தால சஞ்சலித பாத பல்லவம் தஸ்திதம் தவ பரோக்ஷமப்யகோ சம்விசிந்திய முமுகுர் விரஜங்கனாகம். இதே ரூபத்தோட 2 திருக்கைகள்லையும் புல்லாங்குழல், அழகாக சார்த்தப்பட்ட மாலைகள், உயர்ந்த உத்து கிரீடம், அந்த கிரீடத்துக்கு மேல கைவண்ணம் தாமரை, வாய் கமலம், கண்ணினையும் அரவிந்தம், அடியும் அகுதேன்னு தாமரையோடு சுவாமி கொடுக்கக்கூடிய திவ்ய தரிசனம் எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு ஏற்றத்தை கொடுப்பது இவருடைய திருநாமம் வேணுகோபாலன். வேணுகோபாலன்னா என்ன அர்த்தம்? கையில புல்லாங்குழலை வைத்துக் கொண்டிருப்பவர். அந்த புல்லாங்குழலை சுவாமி இங்க வச்சிருந்து அழகான அலங்காரத்தோட அந்த உதட்டுல பட்டும் படாமலும் வாசிக்கிறாராம். மூலவருடைய ரூபம் கூட இந்த புல்லாங்குழல் அவர் வாசிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கும். ஆனா அந்த மந்தகாசமான உதட்டுக்கும் புல்லாங்குழலுக்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கும். அந்த ஒரு பாவத்தில் நாம பார்த்தோம்னா தான் தன்னுடைய 2 கால்களையும் மடக்கி வைத்துக் கொண்டு ஒரு காலால தாளம் போட்டுண்டு தான் வாசிக்கக்கூடிய புல்லாங்குழலுடைய நாதத்தை தானே ரசித்துக் கொண்டு மந்தஸ்மிதனாக சுவாமி இங்கு தரிசனம் அளிக்கக்கூடியவர் வேணுகோபாலன். ஆம், இந்த இடமும் கோபாலபுரம், சுவாமியும் வேணுகோபாலன். ஆனால் அதில் ஒரு அதிசயம், பகவான் இங்கு வருவதற்கு முன்னாலேயே இந்த இடத்திற்கு கோபாலபுரம் என்று பெயர் இருந்ததாம். சுவாமி ராமனாக அவதரிக்கப் போகின்றான் என்று அயோத்தி என்று மனு பெயரிட்டது போல இங்கு வேணுகோபாலனாக சுவாமி எழுந்தருளி நமக்கு இது போன்ற புத்தாண்டில் காட்சியளிக்கப் போகின்றான் தொடர்ந்து என்பதினாலோ என்னவோ இந்த இடத்திற்கு கோபாலபுரம் என்று பெயர் வந்ததாம். கோபாலபுரம் என்றதால் கோபாலன் வந்தானா, வேணுகோபாலன் வருவதால் இது கோபாலபுரம் ஆயிற்றா என்பது நமக்கு சிந்தனை இல்லை. அவன் இருக்கும் இடத்தில் அவன் இருந்து கொண்டு அழகாக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இந்த வேணுகோபாலனுடைய சன்னதியிலிருந்து இந்த வாரம் முழுவதும் நாம் நாராயணியத்தை நலம் தரும் நாராயணியமாக நாம் கேட்க இருக்கின்றோம். அந்த வருடப்பிறப்பினுடைய அந்த ஒரு வைபவத்தையும் நாராயணியத்தின் அறிமுகத்தையும் நமக்கு பிரபலமான ஜோதிட வித்வான் ஸ்ரீமான் ஏஎம் ராஜகோபாலன் அவர்கள் அறிமுக உரையோடு நாம் நாராயணியத்தை துவக்குவோம். கிருஷ்ணாய துப்யம் நமகா. இன்று ஓர் மங்களகரமான மகிழ்ச்சியான தினம், மன்மத தமிழ் புத்தாண்டு பிறக்கும் தினம். இந்த புத்தாண்டு பூராவே நம்ம எல்லாருக்கும் நன்னா இருக்கும். பிற புத்தாண்டு தினத்தில் என்னுடைய பணிவான வணக்கங்களை எல்லாரும் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். பகவான் உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகளை படைத்து பரமக்கருணையுடன் காப்பாற்றி அருள் புரிந்து வருகிறான். அப்படி எத்தனையோ ஜீவராசிகள் 62 லட்சம் யோனி வேதங்கள் இருப்பதாக நம்ம மகர்ஷிகள் கூறியிருக்கிறார்கள். அப்படி மரம், செடி, பறவைகள், பிராணிகள், மிருகங்கள் இப்படி பல ஜென்மாக்களை எடுத்து கடைசியிலே நமக்கு கிடைத்திருக்கிற இந்த மானிட ஜென்மம் நமக்கு கிடைக்கிறது. மற்ற ஜென்மாக்களை விட மானிட ஜென்மம் மிகவும் உயர்ந்தது. ஏன்னா இந்த மனுஷ ஜென்மாவினால்தான் பகவானை அனுபவிக்க முடியும், அவனை பூஜிக்க முடியும், அவனை வணங்க முடியும், அவனை வழிபட முடியும். அதன் மூலமாகத்தான்
நாம் எங்கிருந்து புறப்பட்டோமோ அந்த இடத்திற்கு போய் சேர முடியும். நாம் எங்கிருந்து வந்தோம்? இறைவனுடைய திருவடிகளிலிருந்து வந்தோம். மீண்டும் அந்த திருவடியை போய் நாம் சேர வேண்டும். அதற்கு என்ன வழி? அதுதான் தர்மம். யுகங்கள் 4 உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்பதாகத்தானே. இதில் சிரேஷ்டமான யுகம் எது என்பதை பற்றி பல அறிஞர்களுக்கிடையே பல வாதங்கள் நடந்திருக்கின்றன. கலியுகம் அவ்வளோ நல்லதல்ல என்பது சிலருடைய வாதம். ஆனால் கலிதான் மிகவும் உத்தமமான யுகம் என்பது அறிஞர்களுடைய மகரிஷியுடைய முடிவு. ஏன் அப்படின்னு கேட்டால், கலியுகத்தில் தான் பகவானை அவனுடைய நாமஸ்மரணத்தை சொல்கிறதுனாலேயே அவனை நாம் அடைய முடியும். மற்ற 3 காலகட்டங்களிலும் பகவானை நாம் தேடி செல்ல வேண்டும். ஆனால் கலியுகத்திலே நம்மை தேடி அவன் வருகின்றான். அதைத்தான் நாராயணியம் என்ற ஸ்ரீமன் நாராயணியம் என்ற உயர்ந்த கிரந்தம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பகவானை அடைவதற்கு ஸ்ரீமத் பாகவதத்தை விட ஒரு உயர்ந்த ஒரு வழி கிடையாது. இது வியாச பகவானுடைய வாக்கு. இது சுகபிரம்மம் மூலமாக பரீட்சித்துக்கு உபதேசித்த அந்த ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கலியுகத்தில் பகவானே ஸ்ரீமத் பாகவதமாக இருக்கிறேன் என்று அருளியிருக்கிறான். அந்த ஸ்ரீமத் பாகவத்தை விட ஒரு உயர்ந்த கிரந்தம் கிடையாது. அந்த ஸ்ரீமத் பாகத்தை விட ஒரு உயர்ந்த கிரந்தம் இருக்கிறது என்று ஒரு சொல்வார். அவர் யார் தெரியுமோ உங்களுக்கு? அப்போது நான் இளைஞன். செங்காலிபுரம் அனந்தராம தீட்சர் என்ற மகான், அவர் இந்த ஸ்ரீமன் நாராயணியத்தை சொல்லும்போது அத்தனை பேரும் அப்படியே மெய்மறந்து கேட்போம். அது என்ன ஆச்சரியம்னு கேட்டேன்னா, ஸ்ரீமத் பாகத்தை விட உயர்ந்த கிரந்தம் கிடையாதுங்கிறது மகர்ஷியோட வாக்கு. ஆனால் அதை விட ஒரு கிரந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்ரீமன் நாராயணியம். அது என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸ்ரீமத் பாகவதம் பக்தர்கள் கேட்டு அதை சொல்லி அதை நினைத்து ஆனந்தப்படக்கூடிய ஒரு கிரந்தம். ஆனால் ஸ்ரீமன் நாராயணம் இருக்கு இல்லையா, பகவானே தன் சுயசரிதத்தை கேட்டு ஆனந்தப்பட்ட கிரந்தம் ஸ்ரீமன் நாராயணியம். பகவான் ஒரு க்ஷணம் நினைச்சானாம், இது என்ன நம்ம விட்டுட்டு ஸ்ரீமத் பாகத்து பின்னாடியே எல்லாரும் ஓடின்னு இருக்காளே அப்படின்னு நினச்சானாம். அப்படின்னா அப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தத்தை நாமளும் கேட்டு ரசிப்போமே என்று ஆசைப்பட்டானாம். அதற்காக நாராயண பட்டாத்திரி என்ற மகானை அவர் சிருஷ்டி பண்ணி அவர் மூலியமாக நாராயணத்துக்கிட்ட அவனே ஆனந்தப்படுறான். அவன் எப்படி ஆனந்தப்பட்டான்? ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சொல்லி 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 ஆனந்தப்படுறான். இது அந்த செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் சொல்லும்போது பிருந்தாவனம், மதுரா, ஆயர்பாடி, யமுனைக்கரை இதெல்லாம் அப்படியே தத்ரூபமாக கண்ணனோட பின்னாடி என்ன கண்ணுக்குட்டியோட நாம்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்படி சொல்வார். ஒரு காலகட்டத்திலே குருவாயூரப்பன் நினச்சானாம், அனந்தராம தீட்சிதர் நம்மகிட்டயே இருக்கட்டுமே நினச்சி அவங்ககிட்ட சேர்த்துட்டானாம். அப்போது இனிமேல் இந்த ஸ்ரீமத் பாகவத்தை, ஸ்ரீமன் நாராயணியத்தை, ஸ்ரீமத் பாகவத்தை விட ஒரு இப்படி உயர்ந்தமான ஸ்ரீமன் நாராயணியத்தை நாம் அனுபவிக்க முடியாதேன்னு நான் உட்பட கதிர் எழுதோம். பகவானுக்கு 2 பெருமை உண்டு. பக்த வாத்சல்யம்னு ஒன்று, பக்த வத்சல்னு ஒன்று. பக்த வாத்சல்யம்னா எப்படின்னு கேட்டேன்னா, பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாம் என்று பெரியவாள்லாம் ஆழ்வாரதிகள்லாம் அனுபவித்திருக்கிறாள் இல்லையா. சில தாய்மார்கள் என்ன பண்ணுவா, குழந்தை தூங்கிறது மூச்சுண்டதுக்கு அப்புறம் விழித்து கொண்டதுக்கு அப்புறம் நம்ம பால் கொடுப்போம் அப்படின்னு நினைப்பாளாம். ஆனால் சில தாயார் என்ன செய்வாளாம், குழந்தைக்கு பசி வேலை வந்துடுத்துன்னு எழுப்பி கொடுப்பாளாம். அப்படிப்பட்ட தயாநிதி அவன். இன்னொன்று பக்த வத்சலன். பக்தர்கிட்ட அவன் குழந்தையாகிடுறானா. பக்தர்கள் என்னென்னலாம் ஆசைப்படுறாளோ அதுக்கெல்லாம் அவனை வளைஞ்சு கொடுத்து எப்படியாவது பக்தர்கள் சந்தோஷமாக இருந்தால் போகிறோம் அப்படின்ட்டு பக்த பக்தரன். அப்படியெல்லாம் பெரியவள்லாம் பகவான் கண்ணனை ஆராதித்து
அனுபவிச்சிருக்கா. பகவானை சேவிக்கிறதுங்கிறது ஒன்று, அவனை பார்க்கறதுங்கிறது ஒன்று, ஆனால் அவனை அனுபவிக்கிறதுங்கிறது ஒன்று. அதனால் ஆபரணத்திற்கு அழகு கொடுக்கும் பெருமாள்னு சொல்லி ரங்கநாதனை ஆழ்வாரெல்லாம் கொண்டாடியிருக்காள். அப்படிப்பட்ட ஒரு இதில் எல்லோரும் வருத்தப்படுறதை பார்த்த அந்த குருவாயூரப்பன், நாம் தான் செங்காரபுரம் தீட்சரை அழைத்து கொண்டு விட்டோமே, ஜனங்கள்லாம் இப்படி தாபப்படுறாளே என்று பரம கருணையுடன் தாமல் ராமகிருஷ்ணன் என்ற ஒரு மகானை நமக்கு கொடுத்து அருளி இருக்கிறார். இது ஒன்றும் நான் ஒருவரை பற்றி மிகைப்படுத்தி சொல்வதாக நினைக்க வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாராயணியம் தாமல் ராமகிருஷ்ணன் சுவாமியோட ரத்தத்தில் ஊறியிருக்கு. ஏன்னா அவருடைய தோப்பனார் பெரிய மகான் தாமல் சீனிவாச ஐயங்கார் சுவாமி. அவர் எப்பேற்பட்ட பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் 100 பேருக்கு வார்த்தை ஒரு வார்த்தைக்கு பொருளோட அர்த்தத்தோட ஸ்ரீமன் நாராயணத்தை சொல்லி கொடுத்தார். அப்படிப்பட்ட மகானுடைய திருவயிற்றில் வேறு விதமாக எப்படி ஒரு பிள்ளை பிறக்க முடியும்? அது நமக்கு கிட்டாத ஒரு மாபெரும் பாக்கியமாக நமக்கு கிடைத்து விட்டது இன்னைக்கு இந்த ஸ்ரீமன் நாராயணத்தில். அது மட்டும் இல்லாமல் பல அவதாரங்களுடைய சிரேஷ்டங்களும் நமக்கு அதில் வருது. ஒரு அவதாரத்திற்கும் ஒரு பெருமை. இத்தனையும் நமக்கு அந்த நாராயணியம் மூலமாக கண்ணன் குருவாயூரப்பன் எந்த பிரபு, நான் கோகுலத்தில் ஒரு கோபியாக பிறக்கவில்லை என்று நாரதர் கண்ணீர் வடித்தாராம். அப்பேற்பட்ட ஒரு பேரழகன் அந்த பாலகிருஷ்ணன், அந்த குருவாயூரப்பன் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமைக்கு தினமும் நம்முடைய இல்லம் நாடி காலை 6:30 மணிக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நம்ம கூட இருக்கான். இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விடாதீர்கள். இன்று நழுவ விட்டால் நாளை கிடைப்பது அரிது. ஸ்ரீமத் பாகவதமும் ஸ்ரீமன் நாராயணனும் வாழ்க்கைக்கு நம் பிறவிக்கு துணை இருக்கும் மகத்தான சக்தி என்பதை சொல்லி வாய்ப்பினை கொடுத்ததற்கு ஒதுகி நிறுவத்தானுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா. तव विलोकनात् कृष्णा गोपिका जना, प्रमदसंकुलाः कृष्णा पङ्कजे क्षणा, अमृतधारया कृष्णा सम्प्लुता इव, स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः. குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம், குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம், நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம், நாமரசத்தேனினிமை ஊட்டுகின்ற ஆயனாம். நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, நாராயண பட்டதிரி உருகும் பரமனா, நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே, தினம் நம்மை காக்குமே. சாந்திரானந்தாவபோதாத்மகமனுபமிதம் காலதேசாவதிभ्याம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசகஸ்ரேன நிர்பாஸ்யமானம், அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருருபுருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம்
தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானுகிரக விசேஷத்தினால நலம் தரும் நாராயணீயம் என்ற குருவாயூரப்பனுடைய ஒரு பிரபாவத்தை நாம் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோயிலிலிருந்து சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். சுவாமியினுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை வருஷப்பரப்பை நேற்றுக்கு உற்சவரை சர்வ அலங்காரத்தோட தரிசனம் பண்ணோம். அதே அலங்காரத்தோட சுவாமி இன்னைக்கும் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிச்சுட்டு இருக்கார். வேணுகோபாலன் இங்க அழகாக பசுமாடுவை பின்னால் அரவணைத்து கொண்டு உயர்ந்த திருவடிகள் சிறுவிரல்கள் தடவி பரிமாற செங்கன் கோட செய்யவாய் கொப்பளிப்ப குருவயர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் ஊதின போது என்ற ஆழ்வார் வர்ணித்த அழகான ஒரு வைபவத்தில் இங்கு அழகாக தன்னுடைய வலது திருவடியை இடது திருவடி மேல், அதாவது வலது காலை இடது கால் மேல் தாங்கிக் கொண்டு வேணுகோபாலன் அழகாக காட்சியளிக்கின்றான். அந்த திவ்ய விக்கிரகத்தினுடைய ஒரு கடாட்சம் தானாகவே பல வேலைப்பாடுகளுடன் அமைந்திருக்கக்கூடிய வஸ்திரங்கள் சுவாமியினுடைய மூல விக்கிரகத்திற்கு தானாகவே அமைந்திருக்கின்றது. கைவண்ணம் தாமரை வாய் கமலம் என்று கூறுவோம். இங்கு 2 திருக்கைகளிலே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ்மறுக்கண் அணிநிறமும் கண்டேன் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்று சங்கு சக்கர கதாதாரியாக பகவான் காட்சியளிக்கக்கூடிய அழகான ஒரு திருக்கோலம், தனக்கே உரியதான மந்தகாசமான முகம். வேணுகோபாலனாக புல்லாங்குழலை தான் வாசித்துக் கொண்டிருந்தாலும் தான் வாசிக்கக்கூடிய கம்பீரத்துடன் அதே சமயத்திலே தன்னுடைய வாசிப்பிலே கவனத்தை செலுத்தாமல் தன்னை நோக்கி வரக்கூடிய பக்தர்களிடத்திலே கருணையோடு அவர்களை அனுகிரகிக்கக்கூட திவ்யமான மந்தகாசத்துடன் பகவான் காட்சியளிக்கின்றாராம். ஆண்டாள் நாச்சியார் கூறுவாள், கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ என்று அவனுடைய அதரத்தின் அமுதினை சுவைக்கக்கூடிய ஒரு பெருமை சங்குக்கு மற்றிடமே கிடைத்து வந்தது. அந்த திருச்சங்கு மத்திரம் அந்த ஒரு பாக்கியத்தை அடைந்தது. ஆனால் இப்போது அந்த வேணுகோபாலனாக இங்கே சுவாமி காட்சி அளிப்பதால் அந்த புல்லாங்குழலும் அவனுடைய அதரத்தை சுவைக்கக்கூடிய பாக்கியத்தை அடைந்ததாம். அதனால் ஒரு திருக்கையிலே இருக்கக்கூடிய சங்கு இங்கு அந்த புல்லாங்குழலை நமக்கு பெற்ற ஒரு வாய்ப்பை இந்த புல்லாங்குழல் தட்டி பறித்ததே என்று ஒரு பொறாமையோடு பார்க்கக்கூடிய ஒரு காட்சி இருக்கின்றதோ என்று கூட சங்கை நாம் தரிசிக்கும் போது தோணுகின்றது. அவ்வாறு மந்தகாசமான முகம், கிரீடம், உயர்ந்த மயில் தோகை என்று காட்சியளிக்கக்கூடிய வேணுகோபாலனுடைய திவ்ய சேவையோடு நாம் நாராயணியத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இன்றைய தினம் நாராயணியத்தின் நாயகனான குருவாயூரப்பன் குருவாயூர் க்ஷேத்திரத்தில் அங்கு விஷு புண்ணிய காலமாக விஷு கனிகளுடன் பகவான் தன்னுடைய நிர்மால்யத்தை தொடங்கிய அற்புதமான தினம் சித்திரை விஷு என்று கொண்டாடக்கூடிய தினம். இன்று குருவாயூரிலே நாம் கேள்விப்படுகிறோம், அங்கு 2:30 மணிக்கெல்லாம் சுவாமிக்கு ஒரு தங்க சிம்மாசனத்திலே பகவானுக்கு பலவிதமான பழங்கள், உயர்ந்த ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு சார்த்தப்பட்ட வைர வைடூரிய வஜ்ரமான கிரீடங்கள், அவனுடைய தங்க நகைகள் அனைத்தையும் தங்க தம்பாளத்திலே வைத்து 3 மணிக்கு அந்த நடை திறந்தவுடன் நாராயணா, கிருஷ்ணா, குருவாயூரப்பா என்ன ரட்சிக்கனே என்ற அந்த கோஷத்துடன் அனைவரும் தங்க தாம்பாளத்துடன் கூடிய அந்த சிம்மாசனத்தை விமானம் போல அது ஊர்ந்து சென்று அவர்கள் அந்த குருவாயூரப்பனுடைய சன்னதியிலே வைத்து இன்று காலை நடை திறந்தவுடன் குருவாயூரப்பன் அந்த விஷு கனிகளுடைய முகத்திலே முழிப்பானாம். ஒரு கண்ணாடியானது காட்டப்படும். பின்பு அந்த தங்க சிம்மாசனம் நம்முடைய தரிசனத்திற்காகவும் நம்முடைய விஷு பார்வைக்காகவும் குருவாயூரப்பனுடைய கடாட்சத்தோடு முன்னால் இருக்கக்கூடிய சோபன மண்டபத்திலே வைக்கப்பட 1 மணி நேரத்திற்குள் அனைவரும் அந்த கண்ணாடியிலே குருவாயூரப்பனை தரிசித்து பின்னால் பிரதட்சணம் வந்தால் பூஜை செய்த மேல் சாந்தியானவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு விஷு கனியாக அந்த நாணயங்களை அளிக்க
அவர்கள் அதை இன்று குருவாயூர் பிரசாதமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய விசேஷமான ஒரு தினம். அந்த விஷு புண்ணிய காலத்திலே நம்முடைய சுவாமியினுடைய ஒரு திவ்ய அபிஷேகத்தையும் நாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம். அங்கு குருவாயூரப்பனுக்கு விஷு கனிகளால் திவ்ய தரிசனம், இங்கோ வேணுகோபாலனுக்கு அவனுடைய திருமேனியை நிர்மால்யமாக களைந்து அழகான வஸ்திரத்துடன் மெல்லியதான ஒரு துளசி மாலையை மட்டும் தான் சார்த்தி கொண்டு தனக்கே உரிய ஒரு கம்பீரத்துடன் பகவான் இங்கு திருமஞ்சனம் கண்டருளக்கூடிய காட்சியை நாம் இன்று தரிசிப்பது பெரிய புண்ணியமான ஒரு காரியமாகும். அவனுடைய அருள் கடாட்சம், அந்த உத்தமமான புனிதமான தீர்த்தத்தால் அபிஷேகமானது ஆரம்பிக்கப்பட்டு பால் தயிர் கூடவே தொடர்ந்து இவனுக்கு விஷு புண்ணிய காலமானது அதிகமான உஷ்ணமான காலமாக இருப்பதால் அவனுக்கு பிடித்த இளநீராலும் இந்த அபிஷேகத்தை திவ்யமாக தரிசனம் செய்து அனைத்தும் முடிந்தவுடன் குருவாயூரப்பன் என்றாலோ கண்ணன் என்றாலோ வேணுகோபாலனுக்கு பிடித்தமானது அந்த சந்தன காப்பு, அந்த கலபச்சாத்தோடு நாம் சுவாமியினுடைய திவ்ய அபிஷேகத்தை தரிசிக்கின்றோம் என்றால் இந்த உத்தமமான விஷு காலத்திலே கிருஷ்ணனுடைய தரிசனத்தோடு நாராயணியத்தை நாம் ஸ்ரவணம் செய்வது என்பது நாம் வாழ்நாளிலே பெற்ற ஒரு பெரிய பாக்கியமாகும். இந்த திருக்கோயிலில் இந்த சுவாமிக்கு பிரதிமாதம் ரோகிணி நட்சத்திரத்தன்று பகவான் வேணுகோபாலனாக இருக்க மாட்டார். அவருடைய புல்லாங்குழலை தவிர்த்து அன்றைய தினம் முழுவதும் பகவான் ஸ்ரீ குருவாயூரப்பனாகவே இங்கு வருடத்திலே 12 நாட்கள் அந்த அலங்காரத்துடன் காட்சி தருவதும், அன்றைய தினத்தில் குருவாயூரப்பனுக்கு பிடித்தமான பால் பாயசத்தை இந்த வேணுகோபாலனுக்கு குருவாயூரப்பனுடைய சாற்றுப்படியில் நைவேத்தியமாக செய்வதும், அதை பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிப்பதும் வேணுகோபாலனே குருவாயூரப்பன், குருவாயூரப்பனே ஸ்ரீ வேணுகோபாலன். எங்கெங்கெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணன் திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றானோ அங்கும் அவன் குருவாயூரப்பனாகவும் இருக்கின்றான், அந்தந்த ரூபத்திலே நமக்கு காட்சியளிக்கின்றான் என்ற ஒரு பெரிய ஒற்றுமை இங்கிருந்து நாம் இந்த சுவாமியோடு நாராயணியத்தை ஸ்ரவணம் செய்யும் போது நமக்கு கிடைக்கின்றது. நாராயணியம் என்பது என்ன? பாகவதத்தினுடைய ஒரு சாரம் என்று நாம் குறிப்பிட்டோம். ஒரு காவியம் என்று ஆரம்பித்தால் அந்த காவியத்திற்கு 3 விதங்களிலாலே நமக்கு பெருமையானது சேருகின்றது. ஒன்று, காவியத்தை எழுதியவர் பெருமை படைத்தவராக இருக்க வேண்டும். காவியம் எந்த இடத்தில் எழுதப்பட்டதோ அந்த இடம் உயர்ந்த இடமாக இருக்க வேண்டும். அதே போன்று யாரை குறித்து இந்த சோஸ்திரங்கள் அல்லது இந்த காவியங்கள் எழுதப்பட்டதோ, அதாவது காவியத்தினுடைய நாயகன் யாரோ அவனுடைய பெருமை எழுதிய இடத்தையும் எழுதியவரையும் விட உயர்ந்து இருக்க வேண்டும். இது 3ம் சேருமே ஆனால் அந்த காவியத்திலே பக்தி ரசமானது ஊட்டப்படும் போது தானாகவே அதனுடைய அருளானது நமக்கு பெருகி ஆறாக கருணை ஆறாக ஓட ஆரம்பிக்கும். அந்த விதத்திலே நாராயணியத்தை நாம் சிந்தித்தோமே ஆனால் நாராயணியத்தை எழுதியவர் யார்? நாராயண பட்டத்ரி என்று அவருக்கு பெயர். அவர் எந்த கேரள தேசமாம் பரசுராம கஷேத்திரத்தில் நாராயணியத்தை எழுதினாரோ அந்த குருவாயூருக்கு சமீபத்திலே இருக்கக்கூடிய மேல்பத்தூர் என்ற ஊரிலே பிறந்தவர். அதனால் இன்றும் அவரை பெயர் சொல்லி அழைப்பதை விட மேல்பத்தூர் எழுதிய நாராயணியம் என்று அவர் பிறந்த ஊரின் பெருமையை சொல்லி அழைப்பதையே அங்கு பக்தர்கள் பெருமையாக கருதுகின்றார்கள். ஆக எழுதியவர் நாராயண பட்டத்ரி, எழுதிய காவியம் நாராயணீயம். அவர் எழுதியது சாக்ஷாத் பிரத்யக்ஷ தெய்வமான, பேசும் தெய்வமான, கருணா கடாட்சனான, உன்னி கிருஷ்ணனாக ஒன்றையடி ரூபத்தில் உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய 3 தலைமுறைகளை கடந்து வந்த உத்தமமான புருஷனான சாக்ஷாத் ஸ்ரீ குருவாயூரப்பனை நாயகனாக கொண்டு எழுதிய காவியம். ஒரு நாளைக்கு ஒரு தசகம், ஒரு தசகங்கள் என்பது 10 ஸ்லோகங்கள் அல்லது 11, 12 என்று தன்னுள்ளே அடக்கிக் கொண்டு 100 தசகங்களாக 1036 பாட்டுக்கள், அதாவது ஸ்லோகங்களாக கண்ணனுடைய 10 அவதாரத்தினுடைய ஒரு பெருமைகளை, கிருஷ்ணனுடைய அவதாரம் வரும்போது அவனுடைய லீலைகள், அவன் செய்த சாகசங்கள் முதலியவற்றை கண்ணனுடைய அவதாரத்திலிருந்து கம்ச வதம் வரைக்கும் விரிவாக வர்ணித்து
குச்சேலோபாக்கியானம், ருக்மிணி கல்யாணம், பகவானுடைய பகவத்கீதையினுடைய உபதேசங்களை எல்லாம் சொல்லி, ஆக கண்ணனுடைய ரசத்தை பிழிந்து எடுத்து கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் எல்லாவற்றிலும் உயர்ந்தது கலியுகத்திலே நமக்கு பக்தி என்பதை காட்டிய ஒரே காவியம் நாராயணீயம். பக்தர்களே, எழுதியவர் மேல்பத்தூர் பட்டத்ரி, எழுதப்பட்டது குருவாயூரப்பனை பற்றி. எழுதிய இடத்தினுடைய பெருமையை நாம் கூறவே வேண்டாம். ஸ்ரீ குருவாயூர் க்ஷேத்திரம் தெற்கு துவாரகை என்றும் அதே சமயத்திலே பூலோக வைகுண்டம் என்றும் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய உத்தமமான க்ஷேத்திரம். ஏன் அதற்கு குருவாயூர் என்று பெயர் வந்தது, யார் அந்த பெயரை வைத்தார்கள் என்ற விவரங்களை எல்லாம் நாம் வரக்கூடிய பகுதிகளிலே சற்று விரிவாக நாம் கேட்க இருக்கின்றோம். இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அவர் எழுதிய இடம் குருவாயூர் க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரம் பகவான் அங்கு கர்ப்ப கிரகத்தில் அமர்ந்திருப்பதால் மட்டுமல்ல, அந்த ஊரே புனிதமானது. சில இடங்கள் பிரார்த்தனை தலங்களாக இருக்கும். சில திவ்ய க்ஷேத்திரங்கள் பரிணாமத்தின் வளர்ச்சியில் நாம் போய் தரிசிக்கக்கூடிய க்ஷேத்திரங்களாக இருக்கும். சில க்ஷேத்திரங்கள் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்ததால் திவ்ய க்ஷேத்திரங்கள் என்று உயர்ந்திருக்கும். அந்த வகையிலே க்ஷேத்திரங்களை பல வகையாக நாம் பிரிக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலும் பொதுவான ஒரு விஷயம், மகாவிஷ்ணு அங்கு அமர்ந்து நின்ற திருக்கோலத்திலேயோ அல்லது அமர்ந்த திருக்கோலத்திலேயோ, ரங்கநாதனை போன்று சயனித்த திருக்கோலத்திலேயோ, பல திவ்ய ரூபங்களிலே 2 கைகளோடோ 4 கைகளோடோ 5 ஆயுதங்களோடோ அல்லது சங்கு சக்கரம் மட்டும் வைத்துக்கொண்டோ பல இடங்களில் ரூபங்களை மாற்றிக்கொண்டு அவன் கஷேத்திரங்களிலே தரிசனம் அளித்தாலும் ஒட்டுமொத்தமான ஸ்வரூபம் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன். அதே போன்று குருவாயூர் க்ஷேத்திரத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய சைத்தன்யத்தோடு அவன் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகம் மட்டுமல்ல, நாம் குருவாயூரில் சென்று இறங்கி அந்த மண்ணை மிதித்தாலே கண்ணனுடைய அந்த திவ்ய அனுகிரகத்தை திருஷ்டமாத்திரே புனரொரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் என்று உணரக்கூடிய வகையிலே இருக்கக்கூடியவர். அந்த வகையில் நாராயணீயமானது பல வகைகளிலே சிறப்புகளை கொண்டது. அந்த குருவாயூர் தலத்தினுடைய ஒரு பெருமையையும், குருவாயூர் கோயிலுக்கு நாம் அந்த தலத்தில் இறங்கி செல்லக்கூடிய மார்க்கத்தில் என்னென்ன மகிமைகளை எல்லாம் குருவாயூரப்பன் ஏற்படுத்தினான் என்ற விவரங்களையும் நாம் தெரிந்து கொண்டு வரக்கூடிய பகுதிகளிலே நாமும் மானசீகமாக குருவாயூருக்கு சென்று அவனை தரிசித்து நலம் தரும் நாராயணியத்தின் பயனை அடைவோம். நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா. तव विलोकनात् कृष्णा गोपिका जना, प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा, अमृतधारया कृष्णा संप्लुता इव, स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः. குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா, குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம், நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம், நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம். நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, நாராயணா ஸ்ரீமன் நாராயணா.
பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. வேணுரந்திரதரலாங்குளி தலம் தாலசஞ்சலித பாத பல்லவம் தஸ்திதம் தவ பரோக்ஷமப்யகோ சம்விசிந்திய முமுகுர் விரஜாங்கன. நாராயணியத்தினுடைய ஒரு பெருமைகளை நாம் சென்னையில் கோபாலபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய திரு வேணுகோபால சுவாமியினுடைய திவ்ய கோயிலிலிருந்து நாம் சிரவணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சுவாமியினுடைய பெருமைகளையும் நாம் சொன்னோம். கோபாலபுரத்திலே அழகான ஒரு திவ்ய திருக்கோயில். இந்த கோயிலுக்குள் நாம் நுழையும் போது அழகான ராஜகோபுரமானது கம்பீரமாக நம்மை வரவேற்கக்கூடிய ஒரு காட்சி. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று காஞ்சி பெரியவர்கள் கூறுவார்கள். நாம் வாழக்கூடிய இடத்திலே ஒரு கோபுரத்தோடு திருக்கோயில் அமைந்திருக்குமே ஆனால் அந்த கோபுரத்தை பார்த்து நாம் கையை கூப்பினாலே சுக்ரகே விக்கிரகேதே என்று உள்ளிருக்கக்கூடிய பகவான் நமக்கு அனுகிரகத்தை வழங்குகின்றானாம். அந்த வகையிலே இந்த கோபுரத்திலே அமைந்திருக்கக்கூடிய அழகான விக்கிரகங்களுடைய வேலைப்பாடுகளை நாம் தரிசித்து நாம் ஆனால் இங்கும் நடுவிலே பின்னால் இருக்கக்கூடிய பசுமாட்டை அரவணைத்துக் கொண்டு வேணுகோபாலனாக புல்லாங்குழலை ஊதிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுவாமி என்றோ கோபுரத்தின் நடுநாயகனாக நம்மை வரவேற்கின்றான். அது மட்டுமா, நமக்கு ஐஸ்வர்யத்தை வாரி வழங்கக்கூடிய கஜலட்சுமியும் இங்கு இருந்து கொண்டு நம்மை வரவேற்று உள்ளே சென்று வேணுகோபாலனை தரிசியுங்கள் என்று நமக்கு அனுகிரகம் செய்கின்றாள். சிவா விஷ்ணு ஸ்தலமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலில் அழகாக கோபுரத்தில் நடராஜ பெருமானையும் நாம் இங்கு தரிசிக்கின்றோம். அவ்வாறு வலம் வந்து வேணுகோபாலனுடைய சன்னதிக்கு முன்னால் நாம் நின்று சற்றே மேலே நோக்கினோமே ஆனால் இங்கு இந்த திருக்கோயிலிலே அமைந்திருக்கக்கூடிய அழகான மண்டபத்தில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் நம்மை தெய்வத்தினுடைய திவ்ய தரிசனமாக பிரமிக்க வைக்கின்றது. அழகாக இங்கு ஒரு புறம் கிருஷ்ணனுடைய லீலைகள், கண்ணன் அவதரித்தவுடன் அவனை ஒரு சிறிய கூடையிலே வைத்து வசுதேவர் நந்தகோகுலத்திற்கு எடுத்துச் செல்வது போன்ற ஒரு காட்சி, உரியிலே ஏறி கண்ணன் வெண்ணையை எடுப்பது, காளிங்க நர்த்தனம் புரிவது, யசோதையினுடைய மடியிலே பரம சாதுவாக அமர்ந்து கொண்டு யசோதை பிராட்டி பால் சாதத்தை ஊட்ட அதை அடக்கத்தோடு தான் பாசத்தோடு அதை பகிர்ந்து கொள்வது, இவ்வாறு சிறிய இடத்திலே மண்டபத்திலே கண்ணனுடைய அந்த வைபவங்கள் முழுவதையும் நமக்கு பார்த்தவுடனேயே விவரித்து எடுத்து சொல்லக்கூடிய கிருஷ்ணனுடைய ஜெயந்தி லீலைகளுடைய வைபவங்கள். இதை கூறும்போது இந்த தலத்தினுடைய ஒரு பெருமை, இங்கு இருக்கக்கூடிய வேணுகோபாலன் ஜென்மாஷ்டமி தினமான கிருஷ்ண ஜெயந்தி மகோத்சவத்திலே இரவு எந்த சமயத்திலே அர்த்தராத்திரி வேளையிலே ஒருத்தி மகனாய் பிறந்து கண்ணன் ஒருத்தி மகனாக வளர்வதற்காக கிளம்பி சென்றானோ அந்த சமயத்திலேயே கிருஷ்ண ஜெயந்தியினுடைய பூஜைகள் நடைபெறுவது இந்த திருக்கோயிலிலே வேணுகோபாலனுடைய விசேஷம். அது மட்டுமல்ல, அந்த சந்தர்ப்பத்திலே 16 விதமான திரவியங்களால் இங்கு முன்னால் இருந்த ஸ்ரீ காளீஸ்வர கணபாடிகள் அவருடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் பக்தியுடன் பாலபிஷேகத்துடன் சேர்த்து அந்த கண்ணனுக்கு இரவு நடுநிசையிலே அவன் அவதரித்த போது மங்கள தீபகாரத்தியோடு கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவது என்பது பெரிய விசேஷம். இவ்வாறு இந்த சித்திரை வேலைப்பாடுகளை நாம் தரிசித்து கொண்டு கோஷ்டங்களிலே இருக்கக்கூடிய பகவானையும் தரிசித்து கொண்டு நாம் மீண்டும் குருவாயூருக்கு திரும்பி வருவோம். குருவாயூர் க்ஷேத்திரத்தில் நாம் காலை எடுத்து வைக்கின்றோம். அந்த கண்ணனே நம்மை கை கசைத்து வாருங்கள் என்று வரவேற்கக்கூடிய உன்னதமான ஒரு உணர்வானது நமக்கு ஏற்படுகின்றது. உலகத்திலே நாம் கலியுகத்தில் அனுஷ்டிக்கக்கூடிய பெரிய மார்க்கம் பக்தி மார்க்கம். அந்த பக்தியை நாம் செலுத்துவதற்கு கண்ணன்
நமக்கு பரம சுலபமாக 9 விதமான வழிகளை அளித்திருக்கின்றாராம். அதையே நாம் நவவிதமான பக்தி என்று கூறுவோம். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோகோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், மல்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். நாம் வீட்டில் இருந்தவாறே பகவானுடைய சரித்திரங்களை மற்றவர் சொல்லியோ அல்லது இது போன்று தொலைக்காட்சி வாயிலாகவோ அவனுடைய பக்தி வைபவத்தை ஸ்ரவணம் என்ற வடமொழி வார்த்தைக்கு கேட்பது என்று அர்த்தம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று வள்ளுவர் கூறுவார். ஆக கலியுகத்திலே உயர்ந்த மார்க்கம் நல்ல விஷயங்களை நாம் அமர்ந்து கேட்பது. அதனாலன்றோ நாம் பெற்ற ஒரு பெரிய பேரு நாராயணியத்தின் குருவாயூரப்பனுடைய பெருமைகளை நாம் தொடர்ந்து கேட்கக்கூடிய வாய்ப்பானது நமது காதுகளுக்கு கிடைத்திருக்கின்றது. வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்தச் சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவித் துதியாதே வீழ்த்தவாவினையேன் நெடுங்காலமே. காதால் அவனுடைய சரித்திரங்களை கேட்க வேண்டும், வாயால் அவனுடைய திருநாமத்தை நாம் பாட வேண்டுமா? குருவாயூரில் எங்கு நாம் திரும்பினாலும் நாம் இறங்கிய இடத்திலிருந்து அனாவசியமான பேச்சுக்கள் கிடையாது. ஒருவரை பற்றி ஒருவர் குறை கூறுவது என்பது இங்கு கிடையாது. எங்கு திரும்பினாலும் நாராயணா, ஹரே கிருஷ்ணா, குருவாயூரப்பா, என்ன ரட்சிக்கனே என்ற இந்த 3 திருநாமங்களை தவிர நாம சங்கீர்த்தனத்திலே கலியுகத்தினுடைய ஈடுபாட்டை நாம் ஆழ்ந்து இங்கு சுவைக்க முடியும். அந்த விதத்திலே கண்ணன் நாம வைபவத்தோடு நம்மை அரவணைத்து கோயிலை நோக்கி இங்கே அழைக்கக்கூடிய கீர்த்தனம், அவனை நினைக்கக்கூடிய ஸ்மரணம். 4வது வழி அவனுக்கு பாதசேவனம் என்று சொல்லக்கூடிய அவனுடைய திருவடிகளை தியானிப்பது. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், வந்தனம், இது போன்ற திருக்கோயில்களிலே கைகூப்பி நமக்கு வேணுகோபாலன் கையை அளித்தது நாம் அவகாசம் கிடைக்கும் போதுமெல்லாம் கையை கூப்பி அவனை தொழுவதற்காக. ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், 2 துளசிகளையாவது எடுத்து அவனுடைய திருவடி தாமரைகளிலே சமர்ப்பணம் செய்து அவனை அர்ச்சிப்பதற்காகவோ அல்லது அவனுடைய சக்கியபாவத்திலே நண்பனாக அவனை அர்ஜுனன் ஏற்றுக்கொண்டது போல் ஏற்றுக்கொண்டோ எல்லாவற்றையும் சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகந்த்வா சர்வபாபேப்யோ மோக்ஷயிக்ஷ்யாமி மாசுச்சகா என்று, கண்ணா, நான் செய்த புண்ணியங்கள் பாவங்கள் அனைத்தையும் உன்னுடைய திருவடியிலே சமர்ப்பிக்கின்றேன் என்று நாம் ஒரு விஷயத்தை அமர்ந்து நாராயணியத்தை ஸ்ரவணம் செய்ய ஆரம்பித்தோமேயானால், கேட்க ஆரம்பித்தோமேயானால், அதனால் கிருஷ்ணா என்று சொல்லக்கூடிய கீர்த்தனை மனப்பான்மையானது நமக்கு ஏற்படுகின்றது. இவ்வளவு பெருமையா குருவாயூரப்பனுக்கு என்று கண்ணை மூடி அவனை ஸ்மரணம் செய்யக்கூடிய அடுத்த பக்தியானது தானாகவே அவனுடைய அருளால் நமக்கு வருகின்றது. கண்ணனுடைய பாதங்களை நாம் தியானிக்கின்றோம், அவனுடைய சன்னதியை நோக்கி நாம் ஓடுகின்றோம். 2 துளசி தலத்தை எடுத்து அவனுக்கு அர்ச்சனை செய்து கிருஷ்ணா என்று சமர்ப்பணம் செய்கின்றோம். அதிலே எங்கோ இருக்கக்கூடிய கண்ணன் இது போன்ற திருக்கோயில்களுக்கு நாம் நுழையும் போது நம்மிடத்திலே ஒரு உணர்வு தெரியாத பயமானது ஏற்படும். அவன் நம்மை அழைப்பானா? அந்த திவ்ய தரிசனமானது நமக்கு கிடைக்குமா? நாம் சாமான்யமான மனிதன்தானே என்ற குறையை போக்கவே திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனங்கள். கண்ணனோ கருணையுடன் நாம் உள்ளே நுழைந்த போது நமக்கு தெய்வமாக இல்லாமல் சக்கியம், ஒரு நண்பனாக ஆகி அனைத்தையும் அவன் நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வாழ்க்கையிலே நமக்கு இருக்கக்கூடிய குறைகளை களைந்து கேட்டதை கொடுக்கும் கண்ணனாக மாறுகின்றான் என்பதுதான் நாம் குருவாயூர் சன்னதிக்குள் நுழையும் முன்பு சிந்திக்க வேண்டிய 9 விதமான பக்திகள், நவவிதமான பக்தி. இந்த பக்தியை நமக்கு உலகத்திலே போதித்தவர்கள் ஆச்சாரிய சிரேஷ்டர்கள், மகான்கள். அதனாலன்றோ நாதனை நரசிங்கனை நவிந்தேத்துமார் உழக்கிய பாததூளி படுதலால் இப்பாரதம் பாக்கியம் செய்ததே. பாரத பூமிக்கு புண்ணிய பூமி அப்படின்ற ஒரு பெயர் வந்ததுக்கே காரணம் நமக்கு உத்தமமான பெரியோர்கள் அவர்களுடைய வழிகாட்டுதலால இந்த ஒரு பெரிய வைபவத்தை பக்தி பாவத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம். அந்த விதத்தில் குருவாயூர் க்ஷேத்திரத்தில் நாராயண பட்டத்ரி என்பவர் இல்லைன்னா நமக்கு நாராயணியமே கிடையாது. நாராயணியத்தை உலகத்துக்கு காண்பிச்சு குருவாயூரப்பன் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னது நாராயண பட்டத்ரி. நாராயணியம் மூலமாக பட்டத்ரி நமக்கு குருவாயூரப்பனை காண்பித்தாலும்
பல ஆண்டுகளாக குருவாயூர்னு ஒரு ஊர் இருக்கு, குருவாயூரப்பன் ஒரு சுவாமி இருக்கார் அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. இதை நமக்கு உலகுக்கு முதல்ல கொண்டு வந்து காமிச்சவரே யாருன்னா சேங்காலிபுரம் பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் அவர்கள். உபன்யாச சக்கரவர்த்தியாக விளங்கிய அவர் இல்லைன்னா நமக்கு நாராயணியத்தோட பெருமையும் தெரியாது, குருவாயூர்னு ஒரு ஊரும் நமக்கு அறிஞ்சிருக்க முடியாது. அவருக்கும் இந்த குருவாயூரப்பனை பத்தி நாம் உலகுக்கு உணர்த்தணும்னு அவருக்கு ஞாபகப்படுத்தியவரே குருவாயூரப்பன் தான். அதுவும் அவருடைய ஒரு லீலையத்தான். நம்ம நாராயணியம் அப்படின்ற ஒரு காவியத்தை அறிவதற்கு முன்னால் இதை சுத்தி இருக்கக்கூடிய பெருமைகளை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பான ஒரு அவசியம். நாராயண பட்டத்திரிக்கு வாதரோகத்தை ஏற்படுத்தி நாராயணியத்தை உருவாக்கின குருவாயூரப்பன், சேங்காலிபுரம் பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் கோயம்புத்தூர்ல ஒரு நாள் தன்னுடைய சொற்பொழிவு உபன்யாசத்தை முடிச்சுட்டு இறங்கும் போது அவருடைய 10 விரல்களும் அடங்கி போயிடுத்தான். என்ன பண்ணாலும் அந்த விரலை நீட்ட முடியல. அப்போ அவருடைய சொற்பொழிவுக்கு வந்த ஒருத்தர் சொன்னார், பக்கத்துல குருவாயூர்னு ஒரு ஊர் இருக்கு, சுவாமி வரப்பிரசாதியான தெய்வம், வியாதியை நீக்கக்கூடியவர், அங்கு போன நமக்கு கண்டிப்பாக ஒரு விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த இரவே உடனே கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி நேர குருவாயூர் அடைஞ்சார். நாராயண சரஸ்ல தன்னுடைய ஸ்நானத்தை முடிச்சார். அது மட்டுமல்ல, முதல் முறையாக அந்த குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்துல 1.5 அடி ரூபத்தில் இருக்கக்கூடிய உன்னிகிருஷ்ணனுடைய அந்த திவ்யமங்கள அழகிலையும் அவனுடைய திருவடி காட்சியிலையும் 4 புறமும் அவன் போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தெச்சி, மந்தாரம், துளசி முதலை தாமரை புஷ்பங்களால் அவன் ஜொலிக்கக்கூடிய ஒரு பரிணாமத்திலேயும் அழகாக ஒரு வாழைப்பழத்தை கையில வச்சுண்டு இன்னொரு கையால நம்ம வாவான்னு அழைக்கக்கூடிய ஒரு கண்ணனாகவும், சிகப்பு கௌபீன தாரியாகவும், அந்த மயில் தோகையை சரி செய்து கொள்ளக்கூடிய வைபவனாகவும், வேணுகோபாலனாகவும் அவருக்கு ஒரு க்ஷண நேரத்தில் அந்த தரிசனத்தை சுவாமி அங்கு கொடுத்தார். உடனே தீட்சிதர் மகா பண்டிதர், ஜோதிஷத்துல பெரிய வித்வான், வேதங்கள்ல பண்டிதர், அந்த சுவாமியை ஒரு க்ஷணம் பார்த்த உடனே இவன் சாமான்யமானவன் இல்லை, உலகத்துல பிரத்யக்ஷ தெய்வம், நாம் கேட்டதை கொடுக்கக்கூடிய வள்ளல், அதனால நம்முடைய குறை நீங்கும்னு குருவாயூரப்பான்னு சொல்லிட்டு அவர் கையை கூப்பறார். அவருக்கே அதிசயம், முதல் நாள் முடங்கிய 10 விரல்களும் அவனை பார்த்து அந்த தரிசனத்துல இவர் கையை கூப்பணும்னு நினைக்கச்சே குருவாயூரப்பனுடைய கடைக்கன் பார்வை இவர் பேர்ல பட்டதுனால அந்த 10 விரல்களும் தானே நிமிர்ந்து 2 கைகளையும் கூப்பக்கூடிய ஒரு பரம பாக்கியத்தை இவர் அடைஞ்ச அடுத்த நிமிஷம் தீர்மானம் பண்ணாராம், இந்த சுவாமியினுடைய பெருமையை உலகுக்கு உணர்த்தணும், இங்க உருவாக்கிய நாராயணியத்தை நாம எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை பண்ணி அங்கேயே கல்யாண ரூபாயன்னு ஆரம்பிச்சு குருவாதபுரீசனான குருவாயூரப்பன் பேர்ல நாராயண நாராயண நாராயணன்னு நாராயண ஜபத்தோட ஒரு பஞ்சரத்ன சோஸ்திரத்தை எழுதி அன்று முதல் சொற்பொழிவு மூலமாகவும் தன்னுடைய நாராயணியத்தினுடைய எழுத்துக்கள் மூலமாகவும் குருவாயூரப்பனுடைய பெருமையை பரப்பிய பிரம்மஸ்ரீ சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதரை மானசீகமாக நம்ம தியானம் பண்ணிண்டு அடுத்து வர பகுதிகளில் குருவாயூரப்பன் எந்தெந்த மகான்களுக்கு அந்த பெருமையை காட்டினார்னு நம்ம தெரிஞ்சுண்டு குருவாயூர் கோயிலுக்குள்ள நுழையலாமா? நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, நாராயணா ஸ்ரீமன் நாராயணா. तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः. गुरुवायूर
அப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை ஊட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஏவம் துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதயாம் அஸ்தலப்தே யதன்யத் தன்வா வாசாதியா வா பச்சதி பதஜன க்ஷுத்ரதைவ ஸ்புடேயம் ஏதே தாவத்வயந்து ஸ்திரதர மனசா விஸ்வபீட்டாபகத்யைர் நிஷேஷாத்மானமேனம் கிருஷ்ணா குருபவனபுராதேசம் ஏவ ஆஹாஸ்ரயாமகாம். நாராயணியத்தினுடைய பெருமையை நம்ம ஒவ்வொரு திருக்கோயில்கள்லேருந்தும் தினமுமே திவ்ய தரிசனத்தோட கேட்க இருக்கோன்னு சொல்லியிருக்கோம். அந்த விதத்தில் இந்த வாரம் முழுக்க நாம் சென்னை கோபாலபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வேணுகோபால சுவாமியினுடைய திருக்கோயிலிலிருந்து இந்த நலம் தரும் நாராயணியத்தினுடைய பெருமையை நம்ம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எம்பெருமானுடைய திவ்ய வைபவம், உற்சவமூர்த்தி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகு எல்லாத்தையும் நம்ம கேட்டோம். இந்த திருக்கோயிலில் உள்ள நுழைஞ்சு மூலஸ்தானமான சுவாமியை நாம் தரிசித்து அப்படி மேலே நிமிர்ந்தோன்னா கண்ணனுடைய மூலஸ்தானத்திற்கு மேலே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அழகாக வண்ண வேலைப்பாடுகளுடன் சீதை ஹனுமத் சமேதனாக ஸ்ரீ ராமபட்டாபிஷேக திருக்கோலத்தோடு அழகாக காட்சியளிக்கக்கூடிய வைபவம். சற்றே நாம் தலையை நிமிர்ந்து மேலே நோக்கினோமே ஆனால் ராமனும் கிருஷ்ணனும் ஒன்றுதான், இரண்டுமே பூர்ணாவதாரங்கள் என்று காட்டுவது போல கிருஷ்ணனுடைய கர்ப்ப கிரகத்திற்கு வெளியிலே சீதாராம பட்டாபிஷேகத்தினுடைய ஒரு காட்சி. அவருக்கு கீழே ராம பக்தனாக ஆஞ்சநேய சுவாமி செவினயத்துடன் கையை கூப்பிக் கொண்டு ராமனையும் வேணுகோபாலனையும் தான் இருந்த இடத்திலிருந்தே தரிசிக்கக்கூடிய அழகான ஒரு வைபவம். இந்த திருக்கோயிலுடைய அழகான தலமரம், அதாவது ஸ்தல விருட்சம் என்று சொல்வார்களே, அது நாம் பின்னால் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய அரசமரம். இந்த அரசமரத்திற்கு இன்னொரு புனிதத்துவமும் உண்டு. காஞ்சி மகா பெரியவர் தான் இந்த வேணுகோபாலனை தரிசிக்க வந்தபோது இந்த அரசமரத்தின் கீழே 2 நாட்கள் தான் தங்கி, இது உயர்ந்த ஞானத்தை பெருக்கக்கூடிய இடம், இங்கு வேணுகோபாலன் பிரதிஷ்டையாகி இருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலே வந்து தரிசிப்பவர்களுக்கு சர்வ பலன்களையும் அளிக்க வல்லது என்று கூறி தானே இங்கு 2 நாட்கள் தங்கினாராம். ஏனென்றால் இந்த சுவாமியினுடைய அழகான சௌந்தர்யம், இவர் இருக்கக்கூடிய அழகு, அதுவும் இந்த மூல விக்கிரகத்தின் பின்னால் இருக்கக்கூடிய பசுவானது கோதூளி கோசரித்த கோமள கோபவேஷம் என்று பகவான் கண்ணனையும் வேணுகோபாலனையும் மகான்கள் வர்ணிப்பார்கள். அதுபோன்று கண்ணன் சற்றே தான் பசுமாட்டை தன் பின்புறம் அணைத்து கொள்ள, அதுவும் கண்ணனுடைய சரீர ஸ்பர்சம் கிடைத்ததே என்று அந்த கண்ணனுடன் ஒட்டிக்கொண்டு அவனுடைய அந்த வேணுகானத்தை ரசித்துக் கொண்டிருக்கின்றார்களாம். இன்றும் கிராமங்களிலே பக்தர்களே ஒரு பழக்கம் உண்டு. மாலை வேளையிலே புல்லாங்குழலுடைய இசையை கோசாலையிலே பசுமாடுகள் கட்டியிருக்கக்கூடிய இடத்திலே புல்லாங்குழல் இசைத்தாலோ அதனுடைய ஒரு ஒளிப்பதிவை தாங்கள் வைத்தாலோ ஆனந்தமாக அமைதியாக பசுமாடு கேட்டுக்கொண்டு தான் பால் கறக்கும் போது அதிகமான பாலை கறக்கும் என்ற ஒரு பழக்கம் இன்றும் பல கோசாலைகளிலே கிராமங்களிலே இருக்கின்றது. கண்ணன் என்றோ அந்த பசுமாட்டை தன்னுடைய புல்லாங்குழலுக்கு வசப்பட வைத்தான். ஆனால் இந்த கோபாலபுரத்திலே இருக்கக்கூடிய வேணுகோபாலனுடைய பசுமாடு இன்னும் சற்றே அதிகமான புண்ணியத்தை செய்தது போலும். ஏனென்றால்
நாம் தரிசனம் செய்யும் போது அந்த பசுமாடானது தன்னுடைய நீண்ட நாக்கை நீட்டி தன்னுடைய வலது திருவடியை இடது திருவடிக்கு மேல் புல்லாங்குழலுக்கு தாளமாக கண்ணன் போட்டுக்கொண்டிருக்க, அந்த பாவத்திலே இருக்கக்கூடிய அவனுடைய வலது திருவடியானது இந்த பசுமானுடைய முகத்தை நோக்கி அருகாமையிலே இருக்கின்றது. அதனால் இந்த பசுவோ வாத்சல்யத்துடன் அன்பினால் தன்னுடைய நாக்கை நீட்டி வேணுகோபாலனுடைய திருவடிகளை வருடிக்கொண்டே அவனை ஆனந்தத்தோடு புல்லாங்குழல் இசையை கேட்கக்கூடிய அழகான திவ்ய சேவையை இங்கு நாம் தரிசிக்க முடியும். அது மட்டுமன்றா, பசுமாடும் தெரிந்து கொண்டு விட்டது நாம் முதலில் ஆசிரியிக்க வேண்டிய இடம் கண்ணனுடைய திருவடிகள் தான். பாதாதி கேசமாக நாம் அவனை தரிசிக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை இந்த ஸ்தலத்திலே ஒரு கோவானது நமக்கு உணர்த்துவது போல தன்னுடைய நீண்ட நாக்கால் அவனை திருவடியை பற்றி வேணுகோபாலனை சரணாகதி செய்யக்கூடிய ஒரு திருக்கோலத்தையும், கம்பீரமான இடுப்பிற்கு மேலே பகவான் உயர்ந்த வஸ்திரங்களை இயற்கையாகவே தன்னுடைய திருவாபரணங்களோடு மூல விக்கிரகத்திலே சார்த்தி கொண்ட ஒரு பெருமையும் இந்த சுவாமியினிடத்தில் கண்கொள்ளா காட்சி. 2 கைகளிலே புல்லாங்குழலை அழகாக வைத்துக்கொண்டு தான் வாசிக்கக்கூடிய புல்லாங்குழல் இசையின் பெருமையை, அந்த நாதத்தை மற்றவர்கள் அனைவருக்கும் தான் கொண்டு சேர்க்கும் விதமாக அவனுடைய சிறு விரல்களானது அந்த புல்லாங்குழல் துவாரத்திலே புகுந்து விளையாடக்கூடிய காட்சியை அவ்யாஜ மஞ்சுள முகம்புஜமுக்த பாவையர் ஆஸ்வர்த்தியமான நிஜவேணு வினோத்தநாதம் கிரீடதாமருண பாத சரோருகாப்யாம் ஆர்திரே மதீய ஹிருதயே புவனார்த்திரமோஜேகே. அற்புதமான அந்த புல்லாங்குழல் நாதத்திற்கு அனைவரும் மயங்க தனக்கே உண்டான மந்தஸ்மிதன் கண்ணை திறந்து கொண்டு புன்சிரிப்போடு பகவான் சங்கு சக்கராதிகளோடு மட்டுமல்லாமல் சூரிய ஸ்பர்த்தி முகூர்த்த கிரீட திலகனாக இங்கு காட்சியளிக்கக்கூடிய பகவானுக்கு மேல் அழகான தங்க விமானமானது இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. விமானத்தை நாம் சற்றே வலம் வந்தோமையானால் வேணுகோபாலனுடைய திவ்ய தரிசனம் மட்டுமல்லாமல் ஒரு பக்கம் ஸ்ரீ நிருசிம்மமூர்த்தி யோக பட்டயங்களை கட்டிக்கொண்டு தன்னுடைய 2 கைகளையும் யோக பட்டயங்கள் மேல் வைத்துக்கொண்டு மற்ற 2 திருக்கரங்களாலும் நமக்கு அருளாசியை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய யோக நரசிம்மரையும், அவருடைய கோஷ்டத்தின் விமானத்தின் பின்புறத்திலே மகாவிஷ்ணுவனுடைய திருவுருவத்தையும் சற்றே நாம் வலம் வந்தோமே ஆனால் பூமிக்கெல்லாம் அதிபதியான வராகமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தையும் இந்த தங்கமயமான கோபுரத்திலே நாம் திவ்ய தரிசனத்தை அடைய முடிகின்றது. ஆகா, கண்கொள்ளா காட்சி. வேணுகோபாலன் இருக்கக்கூடிய ஒரே இடத்திலே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பட்டாபிஷேகம், பக்ததாசனான ஆஞ்சநேயன், அவனுடைய உயர்ந்த அவதாரங்களிலே ஒன்றான ஸ்ரீ நிருசிம்ம அவதாரம், நாராயணியத்திலே எந்தெந்த அவதாரங்களுடைய பெருமைகளை எல்லாம் நாம் தொடர்ந்து வரக்கூடிய பகுதிகளிலே கேட்கவிருக்கின்றோமோ அவைகளையெல்லாம் சுருக்கமாக தன்னுடைய திவ்ய தரிசனத்துடன் நரசிம்மாவதாரம், மகாவிஷ்ணுவனுடைய அற்புதமான அவதாரங்கள், ஸ்ரீ வராக அவதாரம், ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஸ்ரீ சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம், ஹனுமனுடைய பெருமை என்று இந்த தங்க கோபுரத்தை நாம் வேணுகோபாலனோடு வலம் வந்தோமே ஆனால் அனைத்து அவதாரங்களையும் தரிசித்த பலனையும் நாராயணியத்தில் நாம் என்னவெல்லாம் கேட்க இருக்கின்றோம் என்ற ஒரு சிந்தனையும் நமக்கு ஊட்டும் விதமாக இருப்பதால் அன்றோ வேணுகோபாலன் இந்த வாரம் முழுவதும் இவனுடைய திவ்ய தரிசனத்துடன் இந்த திருக்கோயிலிலே அவனே நாராயணியத்தை தொடங்கி வைத்த பெருமையை நாம் அடைந்தோம். நாம் நேற்று குருவாயூரை அடைந்து பக்தி பாவத்துடன் நாராயணியத்தில் அவனுடைய சன்னதியை நோக்கி நகர ஆரம்பித்தோம். நாராயண பட்டத்திரி நாராயணியத்தை எழுதினார். அவர் எழுதினாலும் பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் அவர்கள் உபன்யாச உலகத்திலே குருவாயூரப்பனுக்கு அவர் பஞ்சரத்ன சோஸ்திரங்கள் பாடி அவனுடைய பெருமைகளை நமக்கு உலகுக்கு தெரிய வைத்தார் என்ற சிந்தனைகளை எல்லாம் நாம் கேட்டோம். அதே போன்று பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதருக்கு பிறகு 18 புராணங்களுக்கும் தான் ஒரு ஏகாதிபத்திய அதிபதியாக இருந்த ஸ்ரீவத்ச சோமதேவ சர்மா அவர்களுடைய திருக்குமாரனான ஸ்ரீவத்ச ஜெயராம சர்மா அவர்கள் கடந்த காலங்களிலே
நாராயணியத்தினுடைய ஒரு பெருமையையும் குருவாயூரப்பனுடைய மகிமைகளையும் தனக்கே உண்டான ஆசிய உணர்வோடு பரம சுலபமாக அந்த நாராயணியத்தை சமஸ்கிருதத்தினுடைய விரிவுரைகளை எல்லாம் நமக்கு சேர்த்து பெருமை சேர்த்தார். அவர் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று சங்கீத உலகத்திலே ஜாம்பவானாக திகழ்ந்தவர் செம்பை ஸ்ரீ வைத்தியநாத பாகவதர். அவருக்கு குருவாயூரப்பன் காட்டிய அருள் இருக்கின்றதே, அது நாம் சிந்தித்து கேட்டோமானால் ஆச்சரியமாக இருக்கும். திருச்செங்கோடிலே செம்பை வைத்தியநாத பாகவதர் அழகான ஒரு கச்சேரியை நிகழ்த்தி கொண்டிருந்தாராம். அந்த கச்சேரியிலே குருவாயூரப்பனை பற்றி பாட வேண்டும் என்று தோன்றியது. பவனபுராதீச மாஷ்டயே என்ற குருவாயூரப்பனை குறித்த பாடலை அழகாக ஆலாபனம் செய்து செம்பை வைத்தியநாத பாகவதர் பாட ஆரம்பித்த போது பாதியிலேயே அவருடைய தொண்டை கட்டி கொண்டு விட்டதாம். பேச்சு வரவில்லை. தொண்டை கட்டிக்கொண்டு பாட முடியாவிட்டால் பரவாயில்லை, பேசவே முடியவில்லை. உடனே செம்பை வைத்தியநாத பாகவதருக்கு பல சிகிச்சைகள் திருச்செங்கோடில் செய்யப்பட்டன. பலனளிக்கவில்லை. சென்னையிலே உயர்ந்த ஆஸ்பத்திரிகளில் பல நிபுணர்கள் அவரை பரிசோதித்தார்கள். யாருக்கும் ஒன்றும் விளங்கவில்லை. எத்தனை மருந்துகள் சாப்பிட்டாலும் அவருடைய வியாதியானது நீங்கவில்லை. அப்போதுதான் அவருக்கு மனத்திலே தோன்றியதாம், எந்த குருவாயூரப்பனுடைய கீர்த்தனையை நாம் மனதிலே ஸ்மரணம் செய்து கொண்டு ஆரம்பித்தோமோ அங்குதானே நம்முடைய பாட்டானது நின்றது. அதே குருவாயூருக்கு செல்வோம். அவன் பிரத்யக்ஷ தெய்வம், வியாதியை நீக்கக்கூடிய கருணை தெய்வம் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோமே. அந்த குருவாயூரில் சென்று அவனிடத்திலே மண்டியிடுவோம். நம்முடைய குரலை அவனிடத்திலே பிக்ஷையாக கேட்போம் என்று மறுநாளே செம்பை வைத்தியநாத பாகவதர் குருவாயூருக்கு கிளம்பி அனந்தராம தீட்சிதர் போலவே அவரும் நாராயண சரஸில் ஸ்நானம் செய்து உயர்ந்த அந்த நிர்மால்ய தரிசன வேளையிலே பிராத காலத்தில் குருவாயூரப்பனுடைய கர்ப்ப கிரகத்திற்கு முன் கண்கலங்கி, குருவாயூரப்பா, உன்னுடைய கீர்த்தனையை நாம் பாட ஆரம்பிக்கும் போது என்னுடைய தொண்டை போய்விட்டது. எவ்வளவு வைதம் செய்து கொண்டும் பிரயோஜனம் இல்லை. உன்னை தரிசிக்க வேண்டும் என்ற ஞானம் எனக்கு முதலிலேயே ஏற்பட்டிருக்க வேண்டும். இப்போது நீயே கதி என்று வந்துவிட்டேன். நீ எடுத்துக்கொண்ட தொண்டையை நீயே எனக்கு அளிக்க வேண்டும் என்று கண்ணை மூடிக்கொண்டு மனமுருக பிரார்த்தித்தார். என்ன அதிசயம் பக்தர்களே! அடுத்த நொடியே திருச்செங்கோட்டில் எந்த இடத்தில் ஆலாபனத்தை எந்த உச்சஸ்தாயியில் நிறுத்தினாரோ அதே கீர்த்தனையை குருவாயூரப்பன் அவருக்கு மீண்டும் அளித்தார். அந்த இடத்திலேயே மெய்மறந்து பாட ஆரம்பித்தார். அந்த குரலோசையானது குளத்தில் குளிப்பவர்களுக்கு கூட கேட்டது. திரண்ட மக்கள் செம்பை வைத்தியநாத பாகவதரை சூழ்ந்து கொண்டார்கள். அன்று தீர்மானம் செய்தார், குருவாயூரப்பன் பிரத்யக்ஷ தெய்வம், அவரால் உருவாக்கப்பட்ட நாராயணீயம் வியாதியை தீர்த்து வைத்த ஒரு பெருமை எனக்கும் ஏற்பட்டுள்ளது. இனிமேல் என் வாழ்நாள் முழுவதும் நான் குருவாயூரப்பனுக்கு அடிமை என்று அவர் அவருடைய கீர்த்தனைகளையே பாடிக்கொண்டிருந்தாராம். அதனால் நாம் இன்றும் குருவாயூர் கோயிலுக்குள்ளே நுழைந்தோமே ஆனால் 3 பெரியவர்களின் படம் அங்கு மாட்டப்பட்டிருப்பதை தரிசிக்கலாம். ஒன்று, ஒரு பக்கம் சங்கீத உலகத்திலே குருவாயூரப்பனுடைய பெருமையை தெரிந்து கொண்ட செம்பை வைத்தியநாத பாகவதர், மற்றொரு கோடியிலே உபன்யாச சக்கரவர்த்தியான சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர், நடுவிலே நமக்கு நாராயணீயத்தை அளித்த நாராயண பட்டத்ரி. மூவருக்கும் என்ன ஒற்றுமை என்றால், மூவருக்கும் குருவாயூரப்பன் ஒரு வியாதியை அளித்து தன்னுடைய பெருமையை அவர்கள் மூலம் பறைசாற்றி கொண்டதுதான் மூவருக்கும் ஏற்பட்ட ஒரு ஒற்றுமை. நாம் ஒரு கோயிலுக்குள் சென்றோமே ஆனால் வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்று கூறுவது வழக்கம். அதனால் அன்றோ குருவாயூரப்பன், நீங்கள் உள்ளே வருவதற்கு முன் இந்த 3 மகான்களையும் தரிசித்துக் கொண்டு அவர்கள் அடைந்த பெருமையினுடைய கதைகளை கேட்டு அந்த பக்தி பாவத்தை சிந்தித்து அவர்களுடைய ஆசியுடன் உள்ளே வாருங்கள் என்று அழைக்கிறானோ என்று தோன்றுகின்றது. இவ்வாறு குருவாயூரை சுற்றி அவன் நடத்திய மகிமைகள் ஏராளம். அந்த மகிமைகளை சிந்தித்துக் கொண்டே நாம் கிழக்கு நடையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கின்றோம். அங்கு பெரிய ஆலமரம், அதற்கு கீழே ஒரு கல். அந்த கல் குருவாயூரப்பனுடைய பெருமையால் புனிதத்துவத்தை அடைந்து ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்ததாக கூறுகிறார்கள். அங்கே கருட பகவான் நமக்கு காட்சியளிக்கின்றார். அந்த கதை என்ன என்பதை தொடர்ந்து வரக்கூடிய பகுதிகளிலே நாம் சிந்திப்போம். நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா.
तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நம்முடைய குருவாயூரப்பனுடைய பிரபாவத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நலம் தரும் நாராயணீயம் கடந்த பகுதிகளில் நாராயணீயத்தினுடைய காவியத்தினுடைய சிறப்பு, காவிய நாயகனான குருவாயூரப்பன் எழுந்தருளி இருக்கக்கூடிய குருவாயூர் க்ஷேத்திரத்தினுடைய பெருமைகளோடு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். முதல்லையே நம்ம சொல்லியிருக்கோம், கண்ணனுடைய நாராயணீயத்தை கேட்பதோடு மட்டுமல்லாமல் முடிந்த அளவு ஸ்ரீ கிருஷ்ணன் பல ரூபங்களில் எந்தெந்த திருக்கோயில்கள்லாம் நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கின்றாரோ, நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிச்சுருக்காரோ, அந்த திருக்கோயில்களுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் நாராயணீயத்தை கேட்போம் அப்படின்ற ஒரு சங்கல்பத்தோட கண்ணுக்கும் செவிக்கும் கண்ணனுடைய ஒரு அருள் கிடைக்கும்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் நாராயணீயத்தை ஸ்ரவணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் புராதனமான ஒரு திருக்கோயில். 700 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திருக்கோயிலில் கண்ணன் திவ்ய தரிசனத்தை அளித்து கொண்டிருக்கின்றான் என்பது இங்கு இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு சொல். அந்த அளவுக்கு மிகவும் புராதனமான ஒரு திருக்கோயில் ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணசுவாமி திருக்கோயில். இது எந்த இடத்தில் அமைந்திருக்கின்றது? சென்னை மாநகரத்தில் மிகவும் பழமை வாய்ந்த இந்த ஒரு திருக்கோயில் பவழக்கார தெரு, ஸ்ரீ கிருஷ்ணன் கோயில் தெரு சந்திக்கக்கூடிய இடத்தில், அதாவது முத்தையால்பேட்டை என்று பக்தர்கள் சொல்லக்கூடிய முத்தையால்பேட்டை கிருஷ்ணன் கோயில், மன்னடி கிருஷ்ணன் கோயில் என்று பலவாறு அழைக்கக்கூடிய இந்த ஸ்ரீகிருஷ்ணன் பீச் ஸ்டேஷனிலிருந்து வெகு சமீபத்திலும், சென்னை பிராட்வேயிலிருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்குள்ளும் அழகாக இங்கு கோயில் கொண்டிருக்கின்றான். சுவாமியினுடைய அந்த திவ்ய தரிசனத்திற்காக நாம் கம்பீரமான ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே நுழைகின்றோம். அந்த ராஜகோபுரத்தின் 2 பக்கங்களிலேயும் அழகாக ஸ்ரீராமனுடைய அவதாரம், ஸ்ரீகிருஷ்ணனுடைய அவதாரம் இரண்டும் கலந்து ராமன் சீதையை விவாகம் செய்து கொள்வதற்காக அந்த காலகட்டத்திலே கையால் எடுத்தது கண்டனர், காதால் இற்றது கேட்டனர் என்று அவன் வில்லை வளைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியையும், ஜனகர் சீதையினுடைய திருத்தகப்பனார் தன்னுடைய பெண்ணான சீதையை ராமனுக்கு விஸ்வாமித்திரருடைய முன்னிலையிலே கன்னிகாதானம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வைபவத்தையும், ஸ்ரீராமபிரான் அரக்கர்களை அழிப்பதற்காக கோதண்டராமனாக வில்லை எய்தக்கூடிய ஒரு காட்சியையும், ஸ்ரீகிருஷ்ணனுடைய காளிங்க நர்த்தனத்தையும், அதே சமயத்திலே மற்றொரு பக்கம் பொல்லாவரக்கனை கிள்ளிக் களைந்த கண்ணன் அதற்கு முன்னால் புள்ளின் வாய் கீண்டான் என்ற ஒரு பெரிய தத்துவத்தோடு அவனுடைய பகாசுர வதத்தினுடைய காட்சிகளையும்,
அவன் புன்னை மரத்தின் மேல் ஏறி நின்று அங்க இருக்கக்கூடிய கோபிகைகளுடைய வஸ்திராபகரணம் செய்த கண்ணனுடைய பலவிதமான லீலைகள், பார்த்த சாரதியாக பகவான் இந்த கோபுரத்திலே காட்சியளிக்கக்கூடிய வைபவம் அனைத்தையும் பார்த்து நாம் பக்தி பரவசத்துடன் உள்ளே நுழைந்தால் வழக்கம் போல எல்லா ஆலயங்களிலேயும் இருக்கக்கூடிய கொடிக்கம்பம் இந்த வேணுகோபால சுவாமியினுடைய திருக்கோயிலிலேயும் நம்மை வரவேற்கின்றது. கொடிக்கம்பத்திலே நம்முடைய அஞ்சலியை செலுத்திவிட்டு சற்றே நிமிர்ந்தோமேயானால் அங்கு எதிரே அழகாக மகாவிஷ்ணுவானவர் தன்னுடைய சயன கோலத்திலே, மகாலட்சுமியானவள் அவருடைய திருவடியை சரணாகதி செய்து கொண்டு மெதுவாக வருடிக்கொண்டு பிடித்து கொண்டிருக்க, அவருடைய நாபி கமலத்திலே நம்மையெல்லாம் படைத்த பிரம்மதேவனானவன் 4 முகத்தோடும் நம்மை வரவேற்கக்கூடிய அற்புதமான ஒரு காட்சியோடு பலிபீடத்தை தாண்டி எம்பெருமானுடைய திவ்ய தரிசனத்திற்காக உள்ளே நுழைகின்றோம். இந்த இடத்தில்தான், இந்த புராதனமான திருக்கோயிலிலிருந்து தான் இன்றைய தினம் நாராயணியத்தினுடைய ஒரு பகுதியை நாம் கேட்க இருக்கின்றோம். நாராயணியத்திற்கு நாம் வருவோம். நாம் மானசீகமாக குருவாயூர் க்ஷேத்திரத்தில் இறங்கி நாராயணியத்தை எழுதியவர் மேல்பத்தூர் நாராயண பட்டத்ரி. அந்த நாராயணியமானது எழுதப்பட்டாலும் பிற்காலத்தில் உபன்யாச சக்கரவர்த்தியான பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் என்பவர் மூலமாகவும், ஸ்ரீவத்ச ஜெயராம சர்மா என்பவர் மூலமாகவும், சங்கீத உலகத்தில் செம்பை வைத்தியநாத பாகவதர் மூலமாகவும், தமிழ்நாட்டிலிருந்து எந்தெந்த மகனீயர்கள் இதனுடைய பெருமையை பறைசாற்றி அனுபவபூர்வமாக குருவாயூரப்பனுடைய பெருமையை உணர்ந்தார்கள் என்றெல்லாம் நாம் கேட்டோம். இப்போது குருவாயூருக்குள் நுழையும் போது அங்கே எதிரே பெரிய கருட பகவான் நம்மை வரவேற்கக்கூடிய அழகான காட்சி. எல்லா விஷ்ணு ஆலயங்களிலேயும் கருட பகவான் கையை கூப்பிக்கொண்டு மகாவிஷ்ணுவை தரிசித்தவாறே அமர்ந்திருப்பார். குருவாயூரிலோ ஒரு வினோதமான ஒரு திருக்கோலம். கருட பகவான் இல்லாமல் மகாவிஷ்ணுவானவர் இல்லை. அவர் எந்த இடத்திற்கு பக்தர்களை காப்பாற்றுவதற்காக சென்றாலும் யானையின் துயரம் தீர புல்லூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டான் என்று ஆழ்வாருடைய மங்களாசாசனம். வேகமாக யாரை காப்பாற்றுவதாக இருந்தாலும் கருடனுடைய உதவி அவருக்கு தேவையாக உள்ளது. வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே கருடன் பெரிய திருவடி என்று போற்றப்படுவராக இருக்கின்றார். அவர் மற்ற ஆலயங்களிலே மகாவிஷ்ணுவை நோக்கி கைகூப்பிய வண்ணமாக தாசபூதனமாக எழுந்தருளியிருப்பார். ஆனால் குருவாயூரிலோ நாம் நுழையும் போது கண்ணனுடைய உத்தரவை சிரசாய் மேற்கொண்டு வரக்கூடிய பக்தர்களான நம்மை கைகூப்பி வரவேற்கக்கூடிய பெரிய கருடனை பார்க்கின்றோம். அதற்கு பின்னால் பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தின் கீழே ஒரு சிறிய கல், அந்த கல்லிற்கு பூவானது சாத்தப்பட்டிருக்கின்றது. பக்தர்களே, ஏற்கனவே நாம் தெரிவித்தோம், குருவாயூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய உன்னி கிருஷ்ணன் மட்டும் பெரிய பெருமையை அடைந்தவன் அல்ல. அவனுடைய பார்வையை செலுத்தக்கூடிய அனைத்து இடங்களுமே ஏதாவது ஒரு விதத்திலே ஒரு மகிமை வாய்ந்ததாக அமைந்திருக்கின்றது. இந்த கல்லும் ஆலமரமும் கருடனும் இங்கு ஒரு பெரிய உண்மையை, அதாவது குருவாயூரப்பனுடைய பெருமையை நிகழ்த்தி காட்டிய விதத்தை இங்கே எடுத்து சொல்லுகின்றார்கள். இந்த கல்லுக்கு என்ன அப்படிப்பட்ட ஒரு பெருமை? குருவாயூருக்கு பக்கத்திலே கன்னியகாபுரம் என்று ஒரு ஊர் இருந்ததாம். அந்த ஊரிலே மஞ்சுளா என்ற ஒரு பெண், அவள் பரமகிருஷ்ண பக்தை. அவளுடைய பேச்சு மூச்சு, உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்ற ஆழ்வார் ஆழங்கால் பட்டபடி அவள் சர்வ நினைவும் கண்ணனிடத்திலே கொண்டிருந்தாள். ஒரு நாள் கண்ணன் அவளுக்கு, இப்போது எந்த திருக்கோயிலிலிருந்து நாம் நாராயணியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோமோ அந்த திருக்கோயிலில் பகவான் எவ்வாறு வேணுகோபாலனாக நமக்கு சேவை கொடுக்கின்றாரோ அந்த வேணுகோபாலனுடைய திருக்கோலத்தோடு அந்த மஞ்சுளாவிற்கு கனவில் வந்தாராம். அவளுடைய சரிதத்தை இந்த கோயிலிருந்து நாம் கேட்பதும் பொருத்தமாகத்தான் இருக்கின்றது. கனவிலே வந்த வேணுகோபாலன் மஞ்சுளா என்று அழைத்து, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ என்னுடைய தரிசனத்திற்கு வா என்று மந்தகாசத்துடன் சொல்லிவிட்டு புல்லாங்குழலையும் ஊதி பசுமாடோடு அவளுடைய கனவிலிருந்து மறைந்து விட்டான். திகைத்து கொண்டு இந்த மஞ்சுளாவானவள் எழுந்தாள். தங்கள் ஊரிலே இருக்கக்கூடிய பெரியவர்களிடத்தில் இந்த கனவை பற்றி கேட்டாளாம். உடனே அவர்கள் சொன்னார்கள், அம்மா, நம்முடைய ஊருக்கு பக்கத்தில் கண்ணனுடைய திவ்ய கஷேத்திரம் குருவாயூர். அந்த குருவாயூர் கண்ணனே உன்னை அழைக்கின்றார்.
நீ நம்முடைய ஊரில் இருந்து கிளம்பி அவனுடைய திவ்ய தரிசனத்திற்காக செல், முடிந்த கைகரியங்களை அந்த சுவாமிக்கு பண்ணு என்று சொன்னவுடனே அடுத்த நொடியே எந்தவிதமான சிந்தனையும் இல்லாமல் மஞ்சுளாவான இந்த பெண் குருவாயூரை அடைந்தாள். சுவாமியினுடைய மோகனமான ரூபத்தை தரிசனம் செய்தால் அவருடைய ஆச்சரியமான மந்தகாசம், தெச்சி தாமரை மாலைகளோடு ஒன்றையடி ரூபத்திலே கண்ணன் திவ்ய தேஜஸோடு பிரகாசிக்கக்கூடிய அந்த ரூபத்தை பார்த்து ஆழங்கால் பட்டாள். உடனே மஞ்சுளாவிற்கு தோன்றியது, சில நாட்கள் நாம் தங்கியிருந்து இங்கே ஏதாவது கைங்கரியம் செய்வோம். அடுத்த கேள்வி, என்ன கைங்கரியம் செய்வது? நாம் பெண்ணாக இருப்பதால் உள்ளுக்குள்ளே சென்று வேறு எந்த விதமான கைங்கரியங்களையும் செய்ய முடியாது. அப்போது இவளுக்கு தோன்றிய ஒரு சிந்தனை, தினமுமே என்ன பூக்கள் கிடைக்கின்றதோ, துளசி கிடைக்கின்றதோ அவற்றை மாலையாக தொடுத்து நாம் பகவானுக்கு அர்ப்பணிப்போம் என்று ஒரு தீர்மானத்தோடு மறுநாள் முதல் அழகான புஷ்பங்களையும் துளசியையும் வாங்கி குருவாயூரப்பனுக்கு மாலையாக சாத்துவதையே வழக்கமாக கொண்டிருந்தாளாம். ஒரு நாள் குருவாயூரப்பனுடைய லீலை, இரவு 8 மணிக்கு இவர் அந்த பூஜைக்காக துளசி மாலையை பெரியதாக கட்டி எடுத்துக்கொண்டு கிளம்பும் போது கடுமையான மழை பிடித்து கொண்டது. அந்த மழையும் காற்றும் சேர்ந்து இவளுக்கு தன்னுடைய வீட்டை விட்டு ஓடி வந்தவள் இப்போது எந்த கல்லை பற்றி, இந்த ஆலமரத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோமோ அந்த மரத்தில் வந்து ஒதுங்கினாள். மழை நின்ற பாடில்லை. 1.5 மணி நேரம் கழித்து மழை நின்றது. வேகமாக கோயிலை நோக்கி ஓடிய இந்த பெண்ணுக்கு அதிர்ச்சி, கோயிலுடைய சன்னிதானத்தினுடைய நடையானது அடைக்கப்பட்டிருந்ததாம். அதாவது கதவானது சார்த்தப்பட்டிருந்தது. கதறி அழுதாள் இந்த மஞ்சுளா. நான் என்ன பாவம் செய்தேனோ, நான் எடுத்து வந்த துளசி மாலையை இன்று கண்ணன் நமக்கு ஏற்றுக்கொள்ளவில்லையே, நாம் செய்த பெரிய பாவம் என்னவென்று தெரியவில்லையே, எந்த கல்லுக்கு அருகில் இத்துணை நாடி நாம் மழைக்காக ஒதுங்கி இருந்தோமோ அந்த கல்லிலேயே நம்முடைய தலையை முட்டிக்கொண்டு நம்முடைய உயிரை மாய்த்து கொள்வோம் என்று கோயிலிலிருந்து இந்த பெண்ணானவள், மஞ்சுளா என்ற இந்த பக்தையானவள் நேரே அந்த கல் இருக்கக்கூடிய ஆலமரத்தின் கீழே வந்தாள். அங்கிருந்து கொண்டு அந்த கிழக்கு நடையினுடைய ஒரு அழகு குருவாயூருக்கு சென்றவர்களுக்கு தெரியும். அந்த இடத்திலிருந்தே நாம் குருவாயூரப்பனுடைய கர்ப்ப கிரகத்தை காண முடிந்த அளவுக்கு நேரே விருந்து பறந்திருக்கக்கூடிய கிழக்கு நடை. அந்த சுவாமியினுடைய கொடிக்கம்பங்கள் எல்லாம் அந்த இடத்திலிருந்தே தரிசனமாகும். அந்த கல்லிற்கு பக்கத்தில் நின்று கொண்டு அந்த மாலையை பக்கத்தில் வைத்துவிட்டு, குருவாயூரப்பா, இந்த இடத்தில் நான் உனக்கு மாலையை சார்த்த நினைத்தேன், மழைக்காக ஒதுங்கினேன், நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய உயிரை விடுகிறேன் என்று எத்தனித்த போது அந்த ஊருக்கே பெரியவரானவர் பூந்தானம் என்ற ஒரு பெரிய மகான், அந்த பூந்தானமானவர் இந்த மஞ்சுளாவிடத்திலே வந்தார். அவளுடைய கவலையை கேட்டார். அவர் அதற்கு ஒரு தீர்வு சொன்னார். அம்மா, பகவான் எந்த கல்லிலேயும் இருக்கின்றான். நாம் அவனை தியானம் செய்ய வேண்டியதுதான் முக்கியமே தவிர இங்குதான் சார்த்த வேண்டும் என்ற அவசியமில்லை. கலிகாலத்தில் சக்தி கூடாதே நாமங்கள் எப்பொழும் பக்தி பூண்டு ஜபிக்கணும் நம்முடைய சித்த காலம் கழிவோனம் ஈவண்ணம் ஸ்ரத்தையோடே வசிக்கணும் ஏவரும். கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த ஜனார்தன கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே அச்சுதானந்த கோவிந்த மாதவ சச்சிதானந்த நாராயண ஹரே. பூந்தானத்தினுடைய ஞானப்பானை உலகத்தில் நமக்கு பக்தி தான் முக்கியம். அதனால நீ எந்த துளசி மாலையை கண்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு எடுத்துன்னு வந்தையோ அதை இந்த கல்லுக்கு போட்டுடு, கண்ணன் ஏத்துன்றுவார், உனக்கு அருள் கிடைக்கும் அப்படின்னு அந்த பூந்தானம் சொன்ன வார்த்தையை வச்சுண்டு பக்தியோட அந்த கல்லுக்கு போட்டா தீர்மானத்தோட கிளம்பி போயிட்டாளாம். மறுநாள் மேல் சாந்தி குருவாயூர்ல குருவாயூரப்பனுடைய நிர்மால்ய தரிசனத்துக்காக கதவை திறந்தா அவர் முதல் நாள் போட்ட தெச்சி மாலையை தவிர ஒரு துளசி மாலை சுவாமியினுடைய விக்கிரகத்தில் இருந்ததா. உடனே ஆச்சரியம், இந்த மாலை எங்கேருந்து வந்தது? சரி, நாம தான் போட்டிருப்போமோ என்னவோ, அதை கைட்டிடலாம் அப்படின்னு அந்த கலைய ஆரம்பிக்கும் போது அந்த மாலையை கைட்ட முடியல. அப்ப அந்த பூந்தானம் கோயிலுக்குள்ள இருந்தார். அவர் சொன்னார், நம்பூதிரி, மஞ்சுளா நேத்தி அந்த கல்லுல துளசி மாலையை போட்டிருக்கா, அந்த மாலையை சுவாமி இங்க உள்ள ஏத்துட்டார், ஏன்னா நீங்க நடைய அடைச்சுட்டேன், அங்க போய் அந்த மாலையை நம்ம எடுத்தா இந்த மாலை கலையும்னு சொன்ன உடனே வந்து நம்பூதிரி உள்பட அந்த மாலையை எடுத்தா குருவாயூரப்பன் மாலையும் கலைய வந்துதான். அதிலேந்து அந்த மரத்துக்கே மஞ்சுளா ஆள் என்ற ஒரு பெயரை வைத்து
பகவானுடைய சாநித்தியம் அங்க நிறைஞ்சிருக்கிறதுனால யார் குருவாயூருக்கு போனாலும் அதை மரத்தோட கருடனும் சேர்ந்து அதை பிரதட்சணம் செய்து மஞ்சுளாவினுடைய பக்தியை மனசுல நினைச்சுண்டு மேல நம்ம கோயிலை நோக்கி அடுத்த பகுதியில செல்லலாம். நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன்